வச்சிருக்காரு அந்த நபர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்துவ சேர்ந்தவங்க கோவிந்தன் குப்பு தம்பதி. இவங்களுக்கு 3 மகள்கள் 2 மகன்கள் இருக்காங்க. இதுல 5ஆவதா பிறந்த மகள் தீபாவுக்கு கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி குப்பன் அப்படிங்கிற கூட கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவன் மகன் சந்தோஷமா இருந்த தீபாவுக்கு தன்னுடைய உறவு முறையான அண்ணன் ராமசாமியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணன்கிற முறையில தீபாவும் தங்கச்சிங்கிற முறையில ராமசாமியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பழக்கம் நாளடைவில் முறை தவறி திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. அண்ணன் தீபாவும் பார்க்கல, தங்கச்சின்னு ராமசாமியும் பார்க்கல. 2 பேரும் தொடர்ந்து எல்லை மீறி நடந்திருக்காங்க. கணவன் குப்பன் வேலைக்கு போன நேரம் பார்த்து ராமசாமி அடிக்கடி தீபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க குப்பன் கிட்ட சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான குப்பன் தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் தீபா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன்னுடைய இஷ்டத்துக்கு பண்றியான குப்பன் தீபாவை அடிச்சிருக்காரு. ஆனா தீபா திருந்துற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல மனம் நொந்து போன குப்பன் மனைவியை பிரிஞ்சு போயிட்டாரு. தீபாவும் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அதே கிராமத்துல உள்ள தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. கணவன் பிரிஞ்சு போயிட்டார்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ராமசாமியோட தகாத உறவுலயே தான் இருந்திருக்காங்க தீபா. ராமசாமிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அவருடைய மனைவி கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால இருந்துட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு தீபாவும் ராமசாமியும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. தீபாவும் ராமசாமியும் வீட்டுக்கு வர வழியில ஒரு காப்பு காடு இருந்திருக்கு. அங்க அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்ட ராமசாமி தீபா 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தனிமையில இருந்தவங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என் கூட மட்டும் தான் நீ நெருக்கமா இருக்கணும், வேற யார் கூடயும் இருக்க கூடாதுன்னு சொல்லி தீபாவை கண்டிச்சிருக்காரு ராமசாமி. அதுக்கு நீ யார் எனக்கு கண்டிஷன் போறதுக்கு, நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அது என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காங்க தீபா. தீபா அப்படி சொன்னதும் டென்ஷன் ஆன ராமசாமி கையில வச்சிருந்த டவலால தீபாவுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு. அதுல தீபா கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. தீபாவுடைய மூச்சு நின்னதும் ராமசாமி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கிரிவலத்துக்கு போன மகள் வீட்டுக்கு வரல. ஒருவேளை ராமசாமியோட எங்கேயாவது போயிருப்பான்னு பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் ராமசாமி மட்டும் ஜமுனா மருத்துவ உள்ள தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். அவன் கிட்ட தீபா பத்தி கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால பதற்றமான தாய் குப்பு ஊர் தலைவர்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் ராமசாமியும் ஆரணி குற்றவியல் நீதிமன்றத்துல போய் ஆஜராகி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். ராமசாமி சொன்னதை வச்சு காப்பு காட்டுக்கு போய் சோதனை பண்ணிருக்காங்க போலீஸ். அங்க தீபா எலும்பு கூட கிடந்தது தெரிய வந்துச்சு. அடுத்து தீபாவுடைய எலும்பு கூட மீட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொலையாளி ராமசாமி மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையிலையும் தள்ளிட்டாங்க.